காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு மூச்சு திணறி இறந்துட்டாரு அப்படிங்கிறது காவல்துறை தரப்பான விஷயமா இருக்கு. பட் அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா 2 கல்லுக்கு நடுவில் ஒரு கல்லை வச்சு மேலே காலை வச்சு அந்த இன்னொரு கல்லை வச்சு காலை ஃபுல்லாக அடிச்சு நசுக்கியிருக்காங்க. மற்றும் ஒரு கொடூரம் தான் சொல்ல போனா அஜய்குமார் மரணம் போல மற்றும் ஒரு உயிர் பறிப்பு. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஃபங்க்ஷனல் சிசிடிவிஸ் வந்து மேண்டேட்டரியா இன்ஸ்டால் பண்ணணும். பையனை நாங்கள் சும்மா விட மாட்டோம், பையன் காலை வந்து நாங்கள் உடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை த்ரெட்டனும் பண்ணாங்க அந்த இடத்துல. இன்னொன்று அதற்கு முன்னாடி என்ன கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சாங்க, அவன் பையன் கிடச்சாதான் உன்னை வெளியில் விடுவேன்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப காலமாகவே பார்க்குற இந்த மாவு கட்டு போடக்கூடிய கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இவங்க இன்னொன்று நீங்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா காலை வச்சு நசுக்கி அந்த மாதிரி உடச்சி இரவு முழுக்க அந்த ரத்தம் வெளியில போயிருக்கணும் அவங்க சொல்றாங்க. உடல்ல இருந்த ரத்தம் வந்து ரத்தத்தை வெளியில எடுத்திருக்காங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க அவங்க பேரண்ட்ஸும். அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் வர்சஸ் கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது. பரவி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா எங்களை அடிச்சா கேட்க ஆள் இல்லை, எங்களை அவங்க ஈஸியாக இது பண்ணிடுறாங்க. சம்பவம் நடந்திருக்கு. நிகிதா அவர்களுடைய 8.9 பவுன் நகை காணா போயிருக்கு. அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. இது நிகிதாவோட வேலை. இதனை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த என்கொயரி ப்ராசஸில் போலீஸோட வேலை உள்ள வருது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிற விஷயம் ஒன்று கடந்த சில வருடங்களாகவே அது ரொம்ப பேசுபொருளாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மர்டர் நடக்கும் போதும், ஒவ்வொரு மரணங்கள் நிகழும் போதும். அப்படி இருக்கும்போது தற்போது ஒருத்தர் இறந்துட்டு ஆகாஷ் அப்படிங்கிறவர் இறந்திருக்கிறாரு. கஸ்டோடியல் சொல்லப்படுது. ஆனால் அது துரத்தி பிடிக்கும் போது அவர் அடிபட்டு கீழே விழுந்து இது காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில தான் அவர் இறந்திருக்கிறாரு. ஸோ இதில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சரியானது இல்லைன்னு காவல்துறை தரப்பினுடைய கருத்துக்கள் இருக்கு. இது கோர்ட் எப்படி பார்க்குது? ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல கோர்ட் ஆல்ரெடி கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்கும்? ஐ திங்க் நமக்கு ஒரே நாள் இது மாறி மாறி, அதாவது 2020 நடந்த சாத்தான்குளம் விஷயம் ஆரம்பிச்சு நமக்கு இது வரைக்கும் அஜித்குமார் கேஸும் இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நமக்கு அந்த வகையில் சம்பந்தப்பட்ட நிகிதா அவர்கள் இந்த கேஸுக்கு நான் க்ளோஷர் கொடுத்துறேன். தட் இஸ் எந்த கேஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நகை திருட்டு வழக்கு. என்னன்னா சிபிஐ தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நகை திருட்டு வழக்குல இது வரைக்கும் எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் எந்த ஒரு எவிடன்ஸும் இதுல ஃபைன் பண்ணல. ஸோ இனிமே இந்த கேஸை கொண்டு போறதுல எந்தவித யூஸும் கிடையாது அப்படின்னு சிபிஐ தரப்புல இருந்து இங்க ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மதுரை டிஸ்ட்ரிக்ட் மதுரையில அடிஷனல் அந்த செஷன் கோர்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸ் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் எனக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏன்னா அங்கேயும் அகெயின் நிகிதாவை நோக்கி நிறைய விஷயங்கள் வைக்கப்பட்டது. ஓகே, நிறைய நெகட்டிவ் இது கமெண்ட்ஸ், ஏன்னா அந்த மாதிரியான வைக்கப்பட்டு நீங்க தான் காரணம், ஒரு உயிரை கொண்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே வைக்கப்பட்டது இல்லையா. இன்னைக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் இனிமே இதுல எந்த ஒரு துப்பும் தொலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டப்போ 2 விஷயம். ஒன்று, சிபிஐ இந்த மாதிரி க்ளோஷர் நீங்கள் கொடுத்தா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க நீதிமன்றத்தில். 2வது என்னோட பர்சனல் ரீசன்ஸ் கருதியும் வயசான அம்மா இருக்காங்க, அதனால என்னால் இதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால இதுக்கு நான் க்ளோஸராக எழுதி கொடுத்துட்டேன்ற மாதிரி ஒன்று. பட் ஆனால் அதே சமயம் அஜித்குமாரை கஸ்டோடியல் டெத் தட் இஸ் 44 இன்ஜுரிஸோட கஸ்டோடியல் டெத் பண்ணதாக சொல்லி 10 காவல்துறையினர் அந்த இடத்துல உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது 5 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அதில் சஸ்பெண்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹெட் கான்ஸ்டபிள் லெவல்ல இருந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் வரைக்கும் அதில் இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அகெயின் அது நீதிமன்றத்தை நாடி இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட ஒப்படைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும். அதில் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதுரை ஹைகோர்ட் நிறைய விஷயங்களும் வச்சிருந்தாங்க. மதுரை ஹைகோர்ட் தான் அதை எஸ்ஐடி அதான் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த கேஸை. கூடவே என்ன அப்படின்னா செக்ஷன் 103 இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டது. அதாவது பப்ளிக் சர்வெண்டால நிகழ்த்தப்படுற ஒரு மரணம், ஓகே, அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். கூடவே இங்க என்ன அப்படின்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஃபங்க்ஷனல் சிசிடிவிஸ் மேண்டேட்டரியா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அந்த ஃபேமிலிக்கு இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தாயார் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு ரிட் பெட்டிஷன்ல, ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஆர்டிகல் 226ல இதெல்லாம்
இதெல்லாம் ஒரு தீர்வா அந்த இடத்துல வந்து வழங்கியிருந்தாங்க. ஸோ அதன் மீதான விசாரணை சிபிஐ இன்க்ளூட் பண்ணி அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, அந்த ஒரு பக்கம். பட் அந்த இடத்துல ரொம்ப கன்ஃபார்ம்டான விஷயம், எஸ் அவர் வந்து கஸ்டடியில தான் கொலை பண்ணப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜூன் 27 இந்த சம்பவம்லாம் நடக்குது. 28 அவர் வந்து லாக்அப் டெத் அப்படிங்கிறது அங்கே வந்து அறிவிக்கப்பட்டு அது ஒரு பெரிய போராட்டம், ஒரு விஷயம் எல்லாமே அந்த பக்கம் ஏற்படுத்தப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கு. இது தொடர்ந்து அப்படியே நடந்துகிட்டு வரும்போது இன்னைக்கு இந்த 3 நாளா பேசப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மானாமதுரை ஆகாஷ் அவருடைய ஒரு விஷயம், ஆகாஷ் டெல்லி சார் அவருடைய ஒரு விஷயம் இல்லையா. அதாவது மார்ச் 6ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். அதாவது இரு தரப்பு மோதல்ல வந்து வாளால வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த சிசிடிவி கேமரா அந்த வீடியோஸும் வெளியில வந்து வைரல் ஆச்சு அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இங்கே காவல்துறை அங்க ஃபேமிலி சொல்ற விஷயமே இங்க என்னன்னா, காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு மூச்சு திணறி இறந்துட்டாரு அப்படிங்கிறது காவல்துறை தரப்பான விஷயமா இருக்கு. பட் அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, கிடையாது, முந்தானேத்து கூட போயிட்டு என் பையனை நாங்கள் மார்னிங் பார்த்துட்டு வந்தோம், நல்லா தான் இருந்தால், நேற்று இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு விஷயம். காவல்துறை தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அவனை பிடிக்க போகும்போது வந்து பாலத்துல இருந்து கீழே விழுந்ததுனால கால் வந்து அடிபட்டுருச்சு, ஸோ நாங்கள் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தோம் சிவகங்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. 2 கல்லுக்கு நடுவில் ஒரு கல்லை வச்சு மேலே காலை வச்சு அந்த இன்னொரு கல்லை வச்சு காலை ஃபுல்லாக அடிச்சு நசுக்கியிருக்காங்க. நசுக்கி சிவகங்கை ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. மதுரைக்கு கொண்டுட்டு வந்ததை எங்களுக்கு சொல்லவே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா ராஜாஜி கைதிகள் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து கொண்டு வந்தாங்க. இன்னொன்று அவங்களுக்கு 18th வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியும் அங்கே போடப்பட்டிருந்தது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை. இன்னொன்று அவங்க சைடு ஒரு அலிகேஷன் வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, உன் பையனை நாங்கள் சும்மா விட மாட்டோம், உன் பையன் காலை வந்து நாங்கள் உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை த்ரெட்டனும் பண்ணாங்க அந்த இடத்துல. இன்னொன்று அதற்கு முன்னாடி என்ன கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சாங்க, உன் பையன் கிடைச்சாதான் உன்னை வெளியில் விடுவேன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரியான அலிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க தொடர்ந்து வைத்து கடைசியாக அவங்க வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஜாதி ரீதியான ஒரு விஷயம், பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே இவ்வளோ கொடுமைகள் வந்து எங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு பட்டதாரி இளைஞர். அந்த இடத்துல கூட இன்னொன்று அரெஸ்ட் பண்ணப்பட்ட இன்னொருவரும் வந்து இப்போ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி திரும்ப அந்த ஒரு கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது வந்துட்டு அது காரணம் ஒரு எனக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் வர்சஸ் கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இங்கே வந்து வந்துகிட்டு தான் இருக்கு, பரவி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா எங்களை அடிச்சா கேட்க ஆள் இல்லை, எங்களை அவங்க ஈஸியாக இது பண்ணிடுறாங்க, ஜாதி ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லப்படுது. இந்த மரணத்தை 2 கோணங்களில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து சாதிய ரீதியிலான கொலை அப்படிங்கிற விஷயம், இன்னொரு பக்கம் வந்து கஸ்டோடியல் விசாரணையின் போது ஏற்பட்ட மரணம். இந்த 2 கோணத்துலையும் கோர்ட் அணுகும் இல்லையா? சரி, 2 கோர்ட்டும். இன்னொன்று, எந்த போலீஸுக்கும் காவல் அதிகாரிக்கும் யாரையும் அடிப்பதற்கான உரிமை கிடையவே கிடையாது இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்படி இருக்கப்போ முதல்ல இவங்க இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது யார் யாருக்கு ஏற்படுது, யார் யார் இங்கே குடும்பப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஓகே, இன்னொன்று 3வது கட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை இந்த சம்பவத்தில் நான் ஈடுபடல அப்படின்னு சொல்லும் போது சில இடத்துல நம்மளுக்கு எவிடென்ட்டான கேசஸ் இருக்கு. இல்லை இதை நீ தான் செஞ்சு நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்கன்ற ஒரு விதமும் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே நமக்கு எப்போ ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி என்கொயரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் ப்ரூவ் ஆகுது. ஒன்று இப்போ எடுத்துக்கோ, இந்த அஜித்குமார் கேஸ்ல எடுத்துக்கோங்களேன். இல்லை அந்த நகையை வந்து நான் திருடவே இல்லை, எனக்கு தெரியாது, நான் சாவியை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல. இல்லை நீ தான் பண்ண, நீ தான் இது. ஏன்னா அங்கே வந்து என்னன்னா அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி வந்துருது அந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது அந்த ஒரு விஷயம் நீ ஒத்துக்கோ, நீ தான் பண்ணன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துலையும் அந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் அந்த இடத்துல. இதே இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி சம்பவத்தில் நீ ஈடுபடுவியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நோக்கி போச்சா, இல்லை ஜாதி ரீதியாக உனக்கு என்னடா இவ்வளோ திமிரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போயிடுச்சா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறதான் தெரிய வரும். இதில் சிபிசிஐடி என்கொயரியும் இங்கே வந்து இப்போ நேற்றே இனிஷியேட் பண்ணப்பட்டாச்சு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அவங்களுடைய பெற்றோர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நமக்கு வந்து ஒரு விஷயம் என்ன, அவங்க அதில் வந்து ரிலீஃபாக கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து காவல் மரணம் அப்படின்னு பதிவு செஞ்சு சம்மந்தப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரெமிடியா. 2வது ரெமிடி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வன்கொடுமை சட்டத்தின் கீழே SC/ST ஆக்ட் கீழே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3வது இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சிபிசிஐடி என்கொயரியை 6 மாசத்துல வந்து முடிக்கணும் அப்படின்னு இறந்த அந்த ஆகாஷனுடைய தந்தை ராஜேஷ் கண்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஜட்மெண்ட் அந்த பெட்டிஷன் மீதான என்ன ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இந்த விஷயத்தில் வந்து எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. கண்டிப்பாக சாதிய ரீதியிலான கொலையாக தான் இது முழுக்க அதிகபட்ச சதவீதமாக பார்க்கப்படுமா, இல்லை லாக்அப் மரணம் அப்படிங்கிறத வரிசையிலே இது பார்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சிஎஸ் அது சொன்ன மாதிரி அந்த லாக்அப் டெத் அப்படிங்கிற என்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. முதல்ல காவல்துறை அதிகாரி இப்படி பண்ணவே கூடாது, அதே பேஸ் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே தவறான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எது செய்தாலும் தவறு தான்.
அது வந்து irrespect ஆஃப் ஜாதி ரீதியாக ஒரு விஷயம் செய்திருந்தாலும் தவறு, இல்லை நீ இந்த குற்றத்தை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி செஞ்சிருந்தாலும் வந்து தவறு. ஓகே, இல்லை நான் வந்து உன்னை பிடிக்க எவ்வளோ நாள் அடிச்சு உன்னை நான் பிடிச்சிட்டேன் ஓகே அப்படிங்கிற ஒரு வெறியில் அடிச்சிருந்தாலும் அது தவறு. ஓகே, ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப காலமாகவே பார்க்குறோம் இந்த மாவு கட்டு போடக்கூடிய கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது இல்லையா. இவங்க இன்னொன்று இவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, காலை வச்சு நசுக்கி அந்த மாதிரி உடச்சு இரவு முழுக்க அந்த ரத்தம் வெளியில போயிருக்கணும் அவங்க சொல்றாங்க. உடல்ல இருந்த ரத்தம் வந்து ரத்தத்தை வெளியில எடுத்திருக்காங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க அவங்க பேரண்ட்ஸும் அந்த ஊர் மக்களும். இங்க நமக்கு வந்து மீடியாவை அட்ரஸ் பண்றதை பார்க்கும்போது நமக்கு அதுக்குலாம் அவங்க சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா அலிகேஷன் வச்சு இமீடியட்டா அவங்க நீதிமன்றத்தை நோக்கி போறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான விதத்துல நடந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறத வச்சு அதுக்கேற்ற கான்சிக்வன்சஸை கண்டிப்பா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இங்க ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மற்றும் ஒரு கொடூரம் தான் சொல்ல போனா அஜித்குமார் மரணம் போல மற்றும் ஒரு உயிர் பறிப்பு. அதுதான் இந்த இடத்துல, ஏன்னா அவ்வளோ ஈஸியா நம்ம வந்துட்டு போயிட முடியாது இல்லையா இது எல்லாத்தையும் கடந்து. ஏன்னா சொல்ற மாதிரி அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்க அந்த காவல்துறை அதிகாரிகளே வந்து, ஏன்னா அப்பவும் நீங்க அதுதான் சொல்றாரு, இதுவே நடந்து அவனை தூக்கில போட்டிருந்தாலும் அது வேறங்க, நீதிமன்றம் போய் நடந்திருந்தா ப்ரூவ் பண்ணப்பட்டா அது வேற. இவங்க யாருங்க அடிக்கிறதுக்குன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் நம்மளும் கேட்கிறோம் இந்த இடத்துல. ஏன்னா உட்காராங்களா, ப்ராப்பர் என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நம்ம முன்னாடியே பார்க்க போகும்போது நமக்கு சில கேசஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் நிறைய இடத்துல வந்துட்டு ஒர்க் ஆகாம இருக்கும், மிஸ்ஸிங்கா இருக்கும், நிறைய இடத்துல சிசிடிவிஸ் இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மக்களே ஒரு சில இடத்துல அவேர் ஆகி என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியாக ஸ்டேஷன் போறது இல்லை, கூட யாராவது கூட்டின்னு போகிறது, இல்லை லீகல் ப்ரொஃபஷன்லேருந்து யாராவது கூட்டிகிட்டு போகிறது, போகிறவங்க வீடியோ எடுக்கிறது, அந்த மாதிரி வீடியோஸும் வெளியில் வைரலான கதைகளும் இருக்குது இல்லையா, வைரலான கேசஸும் இங்கே வெளியே இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது இது நீங்கள் சொன்ன மாதிரி மற்றும் ஒரு கொடூரம் தான், மற்றும் ஒரு ஒரு லாக்அப் டெத்து அப்படிங்கிற ஒரு விஷயம். இது லாக்அப் டெத்தை தாண்டி லாக்அப் மர்டர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ப்ரூவ் பண்ணப்பட்ட கேசஸ், நடந்துட்டு இருக்க கேசஸ் அப்படிங்கிற அஜித்குமார் கொலை வழக்கெல்லாம் திட்டவட்டமாக இது லாக்அப் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே சொல்லப்படுது இல்லையா. அதனை நோக்கி தான் சிபிஐ என்கொயரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், காவல்துறையினர் அரெஸ்டாக இருக்கட்டும், சஸ்பெண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி லாக்அப் டெத்தை தாண்டி லாக்அப் டெத் அப்படின்னா இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா லாக்அப் டெத் நம்ம டிஃபைன் பண்ணலாம். பட் இங்க இன்டென்ஷனலா ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம டெத்ன்றதை தாண்டி லாக்அப் மர்டர் அப்படின்னு நம்ம இங்க சொல்லலாம். இதுல நிறைவா ஒரு விஷயம், இதுல இடையில பேசும்போது அஜித்குமார் அந்த மரண வழக்குல வந்து அந்த நகை திருட்டு அப்படிங்கிறது முடித்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இப்போ இதுல யதார்த்தமா இருக்கிற நார்மல் பீப்புளுக்கு எழுதுற ஒரு கேள்வி அப்படின்னா, அப்ப நகை தொலைஞ்சு போச்சு, அப்ப அதை பேஸ் பண்ணி தான் விசாரிக்கப்பட்டது அப்படின்னு. இப்ப நகை கிடைக்கல அப்படிங்கிறதுனால இவங்க வாபஸ் வாங்குறது, நீங்க உங்க பக்கம் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்போ அசால்ட்டா நீங்க வாபஸ் வாங்கிடுறீங்க, நடுவில் ஒரு உயிர் போயிடுச்சு, அதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி வருது மக்கள் மத்தியில். அதுக்கான பொறுப்பு இப்போ இங்க யார் தான் ஏற்றுக்கணும்? குறிப்பா அது நிக்கிதாவுக்கு அதுல பங்கு இல்லை அப்படின்ற பாயிண்ட் முடிவுக்கு வந்துடும். எக்ஸாக்ட்லி. இப்போ இங்க அதுதான் ஒரு விஷயம். நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க கேட்ட அதே கேள்வி வந்து லைக் சமூக வலைத்தளங்கள்லயும் ஒரு உயிர் போனதற்கு காரணமாக இருந்த நிக்கிதா மீதும் நடவடிக்கை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க வந்து இருந்தது இல்லையா. இன்னொன்னும் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க, இதனாலதான் ஒரு உயிர் போச்சு, நிக்கிதா மீதும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நிக்கிதா மீதும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுன்ற ஒரு விஷயமும் அங்க போயிட்டு இருக்கு. இங்க நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நிக்கிதா அவங்களே பேசும்போது அவங்க மீடியா பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல ஒரு பிரைம் சஸ்பெக்டா அஜித்குமார் தான் இருந்தார். ஓகே, ஏன்னா நான் வந்து என் அம்மா கூப்பிட்டு மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு நான் வரும்போது நான் சாவி அவர் கையில கொடுத்தேன். ஆனா அங்கிருந்து என்ன இருக்கு அப்புறம் தான் தெரிய வருது என்னன்னா, சாவி அங்கிருந்து அவர் காரே ஓட்ட தெரியாதுன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அங்கிருந்து வேற ஒருத்தர் கைக்கு மாறி இருக்கு. நாங்க வந்து பார்க்கும்போது பேக் ஓப்பன்டா இருக்கு, நகைகள் அங்க இல்ல. அதுக்கப்புறம் அவரு கேட்கும் போது இல்ல எனக்கு கார் ஓட்ட தெரியாது, நான் இன்னொருத்தர்கிட்ட சாவி கொடுத்தேன் அப்படின்னும், சாவியை வந்து கொடுத்தவருக்கு நீ கால் பண்ண மேடம் பாருங்க நான் கால் எல்லாம் பண்ணிட்டேன், நீங்க வந்து HRNC கிட்ட போயிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க, என் வேலையே போயிடும் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொன்னாருன்னும் போது இப்போ பிரைம் சஸ்பெக்ட் அங்க அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு விஷயம். விச் மீன்ஸ் இந்த சம்பவம் நடந்திருக்கு, நிக்கிதா அவர்களுடைய 8.9 பவுன் நகை காணா போயிருக்கு, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. இது நிக்கிதாவோட வேலை. இதனை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த என்கொயரி ப்ராசஸ்ல போலீஸோட வேலை உள்ள வந்து இப்போ காவல்துறையினர் என்ன பண்ணிருக்கணும், உங்க மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குப்பான்னு கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கிறது வாய் வார்த்தையாக மட்டுமே அங்க இருந்திருக்கணுமே தவிர அடி உதை அங்க போயிருக்கும். சோ இங்க நேரா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நிக்கிதாவோட வேலை முடிஞ்சு. அங்க நிக்கிதா போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவனை அடிச்சு விசாரிங்க அப்படின்னு நிக்கிதா சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் ஓகே. சோ அப்படிதான் அவங்க டைரக்ட் கனெக்டடா அந்த இடத்துல வருவாங்க. ஏன்னா இந்த வழக்கு இப்போ அஜித்குமார் தரப்புல இருக்கிறவங்க சொன்ன ஒரு விஷயம், உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க சொல்றாங்க. அந்த பாயிண்ட் கீழே கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எக்ஸாக்ட்லி. சி உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு போனதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து யாருக்கு கால் பண்ண என்ன ஏது அப்படிங்கிறது போலீஸாரும் அங்க பார்த்தாங்க. அவங்க நம்பர் வாங்கி இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா அவருக்கு நான் காலும் பண்ணேன் அப்படிங்கிறது நிக்கிதாவோட ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, சோ இங்க வந்து அது எப்படின்னா அந்த வார்த்தைகள் என்ன பண்ற பாருன்ற வார்த்தையை தாண்டி அதுல தொடர்ச்சியா என்ன சம்பவம் நடந்திருக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுல எந்த விதத்துல நிக்கிதா அவர்கள் ரிலேட்டட் அப்படின்ற ஒரு விஷயம்.
விஷயம் இருக்கு. இப்போ இதுவே அந்த இடத்துல ஏதோ ஒன்று காவல்துறையை தாண்டி இவர் வெளியில போகும்போது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருது அப்படின்னா அப்போ டேரக்டா நிக்கிதாவை தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. உன்னை என்ன பண்றேன் பாரு, நீ சொல்லிட்டு போனல, அப்ப நீ தான் ஏதோ பண்ணிட்டேன் என் பையனை ஆளு வச்சு, அப்ப நீ தான் ஏதோ பண்ணிட்டேன்ற அது வேற மாதிரி ஒரு லிங்க் எடுத்துரும் இந்த இடத்துல. உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னும் போது அது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற விஷயமா இருக்கலாம், இல்ல போலீஸ் கிட்ட ஸ்ட்ராங்கா சொன்ன விஷயமா இருக்கலாம், இல்ல அழுத்தம் கொடுத்து போலீஸ் வந்து என்கொயரி பண்ண சொன்ன ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த என்கொயரி அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்ல பண்ணாங்க காவல்துறையினர் அப்படிங்கிறது தானே எங்க விஷயம். இதே எங்க அஜித்குமார் உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு இதே சிபிஐ வந்து இதே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க, இதே கான்செப்டே நம்ம வச்சு அஜித்குமார் சாகல, அங்க வந்து ஒரு லாக்அப் டெத் அங்க நடக்கல அப்படின்னா இது கேஸாக போயிருக்கும். அஜித்குமார் அவர்கள் உள்ள போயிட்டு பெயில வெளியில வந்திருப்பாரு, இல்ல உள்ள இருந்து ட்ரையல கண்டெஸ்ட் பண்ணிருப்பாரு. கண்டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கும், இவங்க கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் வந்துட்டு போலீசார் வந்து ஒரு விசாரணை ரிப்போர்ட் அங்க சப்மிட், தட் இஸ் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணி ஃபைனல் ஜட்மெண்ட்ல அங்க என்ன இருக்கும், அந்த நகையையும் கண்டுபிடிக்க முடியல. கூடவே இவர் தான் அந்த நகையை திருடினாரு அப்படிங்கிறதுக்கான எந்தவித எவிடன்ஸும் இல்லை. விச் மீன்ஸ் நம்ம வரும் இல்லையா ஒரு கேசஸ்ல இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறது ப்ரூஃப் வச்சு கொடுப்பாங்க, இவர் குற்றவாளி இல்லைங்கிறது ப்ரூஃப், இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த கான்செப்ட்ல அஜித்குமார் வெளில வந்திருப்பார்ல, அந்த உயிர் அங்க இருந்திருக்கும்ல, அந்த உயிர் போனதுக்கு யார் காரணம்? ஆப்வியஸ்லி போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் தான் அங்க காரணம். ஸோ நம்ம அந்த கண்ணோட்டத்துல தான் வந்து இதை அணுக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், இதை வந்து நம்ம அணுகி பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னும் முடிவுக்கு வந்துட முடியும். அது அதிகாரிகள் தான் காரணம்னு வச்சுக்கிட்டாலும் அந்த அதிகாரிகளை அந்த புள்ளியை நோக்கி நகர்த்துறதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க கிட்ட அவங்களுக்கு இல்லை அப்படின்ற காரணகர்த்தா அந்த மாதிரி இல்லையா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நமக்கு ப்ரூவ் ஆகுதான்றது ஒரு இந்த நேரத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ரூவ் ஆயிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் நிகிதா மீது ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவங்க இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கலாம். ஏன்னா அதுவும் பேசப்பட்ட ஒரு பாயிண்ட் நடுவில் இல்லையா. அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி போலீஸாருக்கு அழுத்தம் கொடுத்ததின் அடிப்படையில் இந்த விஷயம் நடந்துருச்சுன்ற மாதிரியும் இருந்தது இல்லையா. பட் அது ப்ரூவ் ஆச்சா அப்படிங்கிறது தான் எங்க விஷயம். அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் இங்க ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பெட்டிஷன் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா ஜஸ்ட் இது நகை திருட்டு வழக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது தானே தவிர்த்து அப்படிங்கிறத நோக்கி தான் இன்னைக்கு போயிருக்கே தவிர்த்து நிகிதா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் அங்கே ப்ரூவ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிகிதா மீதும் இன்னைக்கு அதற்கான ஆக்ஷன்ஸும் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். இப்போ நடந்துட்டு இருக்கிற வழக்கு தொடர்பாக இப்போது வரைக்கும் இருக்கிற நிலவரங்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இது மாதிரி நடக்கும்போதும் தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.